இல்ல எங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக நாட்டிற்குள் எத்தனையோ யானைகள் கலையபுரம் பண்ணனாலும் உண்டு. எத்தனையோ யானைகள் பிச்சை எடுத்ததும் உண்டு. நான் அந்த யானை என்ன யானைங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது நான் நான் சொன்னா தப்பா இருக்கும். அந்த வகையில திரு எம்ஜிஆர் அவர்களை அ உலகம் முழுவதும் இருக்க நடிகர்களோடு, ஈவன் உக்ரைன் அதிபர் வரைக்கும் இருக்க நடிகர்களோடு ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் அவங்க ஒரு தீவிரமான காங்கிரஸ் கொள்கை உடையவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதுக்கு அவரே சொல்றாரு. அண்ணா அவர் பெரியார சொல்லல. அண்ணா என்றவருடைய பேச்சு மட்டுமே காரணம் சொல்றார். அதில் அவர் அப்புறம் தான் பெரியாரை ஏத்துக்கிறார். முதல்ல அண்ணாவை தான் முதலில் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிதான் இந்த அரசியல் கட்சிக்குள்ள வராரு. அண்ணா அவர்கள் அவரை கரெக்டா உபயோகப்படுத்துறார். எப்படின்னா, இந்த பையனுக்கு முக வசீகரம் இருக்கு, பேச்சு வசீகரமும் இருக்கு. இது நமக்கு ஓட்டா மாறும். இன்னொரு பக்கத்துல முற்றிலும் கருத்துக்களையும், கவிதைகளையும், கதைகளையும் சொல்லி மக்களை வசீகரப்படுத்தக்கூடிய கலைஞர் அவர்கள் இருக்கிறார். பேச்சுக்களால் கட்டுப்படக்கூடிய ஐயா அன்பழகன் இருக்கிறார், ஐயா நெடுஞ்செழியன் இருக்கிறார், பல்வேறு விதமான சோமண்ண போற ஆட்கள் இருக்கிறார். இப்படிதான் இது கட்டமைக்கப்படுது. இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இன்னைக்கு பேசுற விவாதம்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்திருக்காது. அப்பயே அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஒரு கட்டத்து மேல பிரிகிறார். பிரியும் பொழுது இப்ப கலைஞர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அப்பொழுதும் அது அண்ணாவின் கட்சி தான். அது அண்ணாவின் அப்ப கலைஞருடைய கட்சியாக மாறுவதற்கு பெரிய அது எதிர்ப்பு கட்சி வரும்பொழுது தான் கலைஞரே அடையாளப்படுத்தப்படுகிறார். கலைஞர் எம்ஜிஆர்னு வரும்போது. அது வரைக்கும் அது அண்ணாவினுடைய கட்சியில் கலைஞர் இருக்கிறார்னு தான் இருக்கு. ஏன்னா அந்த அந்த பொறுப்பில் கொண்டாந்து வைத்த வரைக்கும். அப்ப 2 முகங்களாக பிரிகிறது. 2 முகங்களாக பிரியும்போது அண்ணாவை 2ஆக உடைக்கிறார்கள். அந்த கட்சியை 2ஆக உடைக்கிறார்கள். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாம் திரு எம்ஜிஆர் அவர்களோடு செல்கிறார். இப்ப இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அங்கே இருந்த வாக்கு விகிதம் 2ஆக உடைகிறது.